வணக்கம். பங்குச்சந்தைனாலே வெறும் கம்பெனி ஷேர்ஸ வாங்குறதுதான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல ஈக்விட்டி, கரன்சி, கிரிப்டோ, டெரிவேட்டிவ்ஸ், பாண்ட்ஸ்னு அதுக்குள்ள நிறைய உலகங்கள் இருக்கு. உலகெங்கிலும் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் இந்த 5 மார்க்கெட்டையும் எப்படி ஆட்டி படைக்குதுன்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்ல நடக்கிறது ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டி மாதிரிங்க. ஒரு பக்கம் உலகளாவிய பதற்றம், இன்னொரு பக்கம் கம்பெனிகளோட அபாரமான லாபம். இது சரியா புரிஞ்சுக்க எங்கேயோ நடக்கிற சர்வதேச நியூஸ் எப்படி நேரா உங்க லோக்கல் போர்ட்ஃபோலியோவை பாதிக்குதுன்னு நாம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற தலைப்புகள் இதுதான். உலகளாவிய அரசியல் பிரச்சனையில ஆரம்பிச்சு கிரிப்டோ, தங்கம்னு வரிசையா பார்த்துட்டு கடைசியா நம்ம இந்திய நிறுவனங்கள் எப்படி கெத்தா நிக்குதுங்கிறது வரைக்கும் சுருக்கமா பார்க்க போறோம். முதல் பகுதி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாப்போம். எப்படி ஒரு சின்ன மேக்ரோ எக்கனாமிக் விஷயம் உலக பொருளாதாரத்தையே உழுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா தனித்தனி நியூஸ்ன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய செயின் ரியாக்ஷன். சர்வதேச தலைவர்களோட விவாதங்களும் அரச தந்திரங்களும் நேரடியா எப்படி உலகளாவிய கச்சா எண்ணெய் சப்ளைய பாதிக்குதுன்னு இந்த டைம்லைனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை எப்படி நேரா நம்ம ஊர்ல பெட்ரோல் விலையை ஏத்துதுன்னு பாருங்க. இங்கதான் நம்ம கரன்சி மார்க்கெட் உள்ள வருது. சர்வதேச பிசினஸ் எல்லாமே டாலர்ல நடக்கிறதால கச்சா எண்ணெய் விலை ஏறும்போதெல்லாம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிகிறது. இதை வச்சுதான் கரன்சி ட்ரேடர்ஸ் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அடுத்து கிரிப்டோ மற்றும் பத்திரச்சந்தை மாற்றங்கள். கச்சா எண்ணெய் விலையால பணவீக்கம் அதிகமாகும்போது முதலீட்டாளர்கள் பயந்து போய் தங்கள் பணத்தை எப்படி மாத்துறாங்கன்னு பாப்போம். இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. பிட்காயின் மாதிரி எந்த அடிப்படை பிசினஸும் இல்லாத டிஜிட்டல் கரன்சி மார்க்கெட்ல இருந்து எல்லாரும் வெளியே வராங்க. அந்த பணத்தை எடுத்து நேரா டெப்த் மார்க்கெட், அதாவது பாண்ட் மார்க்கெட்ல போடுறாங்க. பாண்ட் மார்க்கெட்னா ஒன்னும் இல்ல, அரசாங்கத்துக்கோ அல்லது கம்பெனிகளுக்கோ நாம வட்டிக்கு கடன் கொடுக்கறது. இது ஈக்விட்டி மார்க்கெட்டை விட ரொம்பவே பாதுகாப்பானது. இந்த மொத்த விஷயத்துக்கும் பேருதான் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட். பதற்றம் அதிகமாகும்போது மக்கள் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. யோகத்துல ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டு சேஃபான முதலீட்டை தேடி போவாங்க. மூணாவது பகுதி தங்கம் பத்தின ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. இது சாதாரண முதலீட்டாளர்களை ரொம்பவே குழப்பக்கூடிய ஒரு விஷயம். பொதுவா தங்கம் விலை ஏறுனா நகை விற்கும் நிறுவனங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்னு நாம நினைப்போம். ஆனா இங்க நடக்கிறதே வேற. தங்கம் விலை தாறுமாறா ஏறுது, ஆனா நகை நிறுவனங்களோட ஷேர் பிரைஸ் எல்லாம் அடி வாங்குது. என்னன்னு புரியலையா? அடேங்கப்பா, நம்புங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் நகை நிறுவன பங்குகள்ல இருந்து ஒரே மணி நேரத்துல காணாம போயிருக்கு. இதுக்கான காரணத்தை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பிசிக்கல் தங்கத்தை வாங்குறது வேற, ஒரு நகைக்கடையோட ஈக்விட்டி மார்க்கெட் ஷேர்ஸை வாங்குறது வேற. தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாச்சுன்னா சாதாரண மக்கள் நகை வாங்குறத குறைச்சிடுவாங்க. விற்பனை குறைஞ்சா கம்பெனியோட லாபம் அடி வாங்கும். அதனாலதான் ஷேர் விலை குறையுது. இதுதான் ஈக்விட்டி மார்க்கெட்டோட லாஜிக். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். இவ்வளவு உலகளாவிய பிரச்சனைக்கு நடுவிலையும் நம்ம இந்திய பங்குச்சந்தை, அதாவது கேஷ் மார்க்கெட், எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு பார்க்கலாம். வோடஃபோன் ஐடியா கம்பெனி சுமார் 52,000 கோடி ரூபாய் லாபத்தோட திரும்பவும் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனி நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு வரும்போது ஈக்விட்டி மார்க்கெட்ல அதுல சின்ன முதலீடு செஞ்சிருக்க சாதாரண மக்களுக்கும் அந்த லாபம் போய் சேருது. இது டெலிகாம் செக்டார்ல மட்டும் இல்லங்க. டிசிஎஸ், விப்ரோ மாதிரியான ஐடி ஜாம்பவான்களும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனங்கள்லாம் தான் நம்ம சென்செக்ஸ், நிஃப்டிய விழாம தூக்கி நிறுத்திட்டு இருக்கு. ஒரு கம்பெனியோட எதிர்கால திட்டம் ரொம்ப தெளிவா இருந்தா வெளியே என்ன பிரச்சனை வந்தாலும் அது தப்பிச்சிடும். ஏஐ டெக்னாலஜி நோக்கி நம்ம ஐடி கம்பெனிகள் எடுக்கிற இந்த அசுரவேக முன்னேற்றம் தான் மார்க்கெட்டை பாதுகாக்குது. நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல இவ்ளோ பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல புதுசா வர முதலீட்டாளர்கள் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன? அது நிஜமான ஷேர் கிடையாது. அடுத்த மாசம் மார்க்கெட் ஏறும்னு கணிச்சு இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறது. இதுல லாபமும் அதிகம், அதே சமயம் உங்க மொத்த பணமும் காலியாகிற அளவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க்கும் இருக்கு. அதனால எப்பவுமே ஈக்விட்டி மார்க்கெட்டை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா டெரிவேட்டிவ்ஸ் பக்கம் போறது தான் நல்லது. சரி, நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோல எப்படி ஹேண்டில் பண்றது? சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ உங்க முதலீடு ஒரு பெரிய பல பரீட்சையில சிக்கியிருக்கு. ஒரு பக்கம் கச்சா எண்ணெய், பணவீக்கம்னு பயமுறுத்துற குளோபல் நியூஸ், இன்னொரு பக்கம் நம்ம கம்பெனிகளோட சூப்பரான லாபம்.
இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை தாண்டி நாம ஜெயிக்க முடியும். ஈக்விட்டியோ கரன்சியோ இல்ல டெரிவேட்டிவ்ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் லாபத்தை தேடுற அளவுக்கு அதுல இருக்கிற ரிஸ்கையும் புரிஞ்சுக்கணும். அடுத்த குளோபல் நியூஸ் வரும்போது உங்க போர்ட்ஃபோலியோ அதுக்கு தயாரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள ஆழமான ஃபினான்ஸ் தகவல்களுக்கு மறக்காம வெல்த் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.